நேற்று காவல் நிலைய மரணங்களுக்கு நீதி கேட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பில் போராட்டம். இந்த போராட்டத்தில் அவர் பங்கேற்றிருக்கிறார். திமுக அரசை கடுமையாக தாக்கி பேசியிருக்கிறார். தாவேகா தலைவர் விஜய் களத்துக்கு வந்திருக்கிறார். நேற்று ஒரு 2000 பேர் கூடியிருந்த கூட்டத்தில் வெட்ட வெயிலில் மேடையில் நின்று கொண்டு அது அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கிறார். எந்த மாதிரியான போராட்டம்? காவல்துறையால் பாதிக்கப்பட்ட குடும்பம் அல்லது காவல்துறையால் கொடுமை அனுபவித்த குடும்பத்திற்கு காவல் நிலையத்தில் இது வரைக்கும் 24 மரணங்கள் நடந்திருக்கு, அதுக்கு நீதி கேட்டு போராட்டம் அப்படிங்கிறார். என்ன கேட்குறேன்னா, ஏன் அதை 24 இன்னும் கொஞ்சம் லென்த்தியாக போங்க, 1957 கூட எடுங்க. எத்தனையோ மரணங்கள் காவல்துறை அந்த இதில் நடந்திருக்கு. ஏன் நீங்கள் ஃபெலிக்ஸ் மரணத்தையும் பேச வேண்டியதானே? அதையும் சேர்த்து பேசுங்க. அதை விட இன்னும் கொஞ்சம் போய் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டையும் சேர்த்து பேசுங்க. ஏன் இந்த 24 பேரை மட்டும்தான் நீங்கள் பேசணும் என்பது முக்கியமான கேள்வி. அவர் இந்த ஆட்சி நடக்கிறத சொல்றாரு. அதான் ஏன்னா அவர் இந்த ஆட்சியை மட்டும்தான் எதிர்க்கிறார். பழைய கடந்த காலத்தை பற்றி அவர் பேச விரும்பலை, மற்ற கட்சிகளை பற்றி பேச விரும்பலை. திமுகவை மட்டுமே டார்கெட் செய்யக்கூடிய அந்த வேலைக்கு மட்டும்தான் அவர் செய்கிறார். அவ்வளோதான். நீங்கள் காவல்துறையால் படுகொலை செய்யப்பட்ட அல்லது கொலை செய்யப்பட்ட அல்லது பாதிக்கப்பட்ட குடும்பம்னா நீங்கள் எல்லாத்தையும் எடுக்கணும். நீங்கள் பிடிச்சி வச்சுருக்காங்க அந்த பதாகைகளில், நீங்கள் ஒரு குடும்பத்துக்கு மட்டும்தான் சாரி கேட்பீங்களா, எல்லாருக்கும் சாரி கேட்கணுங்கிற மாதிரியான பதாகை தான். ஆனால் விஜய் பேசுகிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு சாரி வேண்டாம், இது வெறும் சாரி கேட்டு என்ன செய்ய போகிறீங்க, இது சாரிமா சர்க்கார். அப்போ பிடித்திருக்கின்ற பதாகைக்கும் பேசுக்குமே சம்மந்தம் இல்லை. நீங்கள் கேட்குறத 24 குடும்பத்துக்கு சாரி கேளுங்கன்னு கேட்குறீங்க, ஆனால் சாரி வேண்டாங்கிறத நீங்கள் பேசுகிறீங்க. பேனர் கையில் இருக்குது சாரி வேண்டான்னு, ஆனால் கேட்குறது 24 குடும்பத்துக்கு சாரி கேட்குறீங்க. நீ என்ன எதுக்குன்னா, சாரிமா சர்க்கார் அப்படிங்கிற அந்த தலைப்புக்கு நீங்கள் அதை கொண்டு வரீங்க.